உற்சாகமான இனிய இரவு வணக்கத்தோடு பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி சன்ரைஸ் இரவு நேரத்தின் நேரலை வரிசையிலே திங்கட்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற 7 மணி சிறப்பு நிகழ்ச்சியோடு நாம் சந்தித்திருக்கிறோம். இன்றும் புலசமூக நிஜங்கள் உங்களோடு நேரலையில் இணைகிறது. முகநூலில் டிவி தமிழ், அதே நேரம் இணையத்தில் firstaudio.net FIRSTAUDIO.net ஊடாகவும் மற்றும் லண்டன் தமிழ் வானொலியில் லண்டன் தமிழ் ரேடியோ.net ஊடாகவும் கூடவே ஆண்ட்ராய்டு மற்றும் iOS அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பின் ஊடாக லண்டன் தமிழ் ரேடியோ வரிசையினூடாகவும் இந்த ஒலிபரப்பு உலகம் முழுவதும் தொடுகிறது. இணைப்பின் தொகுப்பை வழமை போல இணைத்துக் கொடுக்கிறார் நம்மோடு விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பாக எடுத்துக்கொண்ட விடயம் கடந்த வாரம் என்று நினைக்கிறேன் ஐநா சுற்றுச்சூழல் தினமாக ஐநா அறிவித்த அந்த தினத்தை நினைவுபடுத்தி அதை பற்றி கலந்துரையாடலாம் என்று இன்று எண்ணியிருந்தோம். ஆகவே அதை பற்றி கதைப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று திரு சோதலிங்கம் அவர்கள், மற்றது திரு சிவராஜா அவர்கள். இருவரும் இந்த விடயத்திலே கொஞ்சம் கூடுதலாக ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இதை பற்றி கூடுதலாக சொல்லுவார்கள். இந்த சுற்றுச்சூழல் தினம் என்பது நாங்கள் வழக்கம் போல் ஐநாவும் ஏதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினத்தை அறிவித்து விட்டுட்டு அதை சும்மா கொண்டாடி போட்டு இருக்கிறது. ஆனால் அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தினோம், என்ன நடக்குமெண்டா சில கூட்டங்கள் வைக்கணும். பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து நடத்தக்கூடிய பெரிய ஒரு மாநாடு நடக்கும் இந்த சுற்றுச்சூழலை பற்றி கதைக்கிறதுக்கு. அதில் நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் சில ஆலோசனைகள் வரப்படும். அதோட அப்படியே கலைஞ்சு போயிடணும். அது அப்படியான் இருக்கும். இப்போ அதே நாடுகள் திரும்பி போய் அவை தான் இந்த சூழலை பழுதாக்குறார்கள், அவையாக தான் இருக்கும். அதுதான் நடக்குது. இப்போ இந்த சண்டையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழு உலகத்தின் சூழலையே பழுதாகி கொண்டிருக்கணும். பெரிய பெரியாக்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற பெரிய நாடுகளெல்லாம் வான வேடிக்கை செய்து இந்த சூழலை பழுதாக்குறான்னு அவை வேலையாக கிடக்கு. அவை தான் இந்த மாநாட்டுக்கும் வாராக்களாக இருக்குது. இப்போ இது ஒரு கேலி கூத்தாகத்தான் இந்த விஷயம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எந்த விதத்தில் அதாவது நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு இது விழிப்புணர்வை கொண்டெல்லாம் எந்த அளவுக்கு இதை நாங்கள் சாதிக்க பார்க்கலாம் என்பது பற்றி கலந்துரையாடுவோம். முதலில் திரு வணக்கம் சோதலிங்கம் அவர்களை அழைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. இதை பற்றி நீங்கள் சில ஒரு புத்தகம் கொண்டு எழுதி இருப்பதாக அறிகிறேன். அது இன்னும் வெளிப்படவில்லை என்று அறிகிறேன். ஆகவே உங்களிடம் நிறைய கருத்துக்கள் இதை பற்றி இருக்கலாம். ஆகவே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சுற்றுச்சூழல்ன்றது ஒரு நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுற்றுச்சூழல் பிரச்சனை, என்விரான்மெண்டல் இஷ்யூக்கள் என்றது நாங்கள் மனுஷர்கள் எங்களுடைய வாழ்வின் பிரச்சனை. நாங்கள் நாகரீகமான மனிதர்களாக வாழ்வதனால் ஏற்படும் பிரச்சனை. நாகரீகமான மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மாடர்ன் சயின்டிஃபிக்கலாக என்ன விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக வாழ்க்கையை முன்னேற்ற தேவையோ அதுகளை பாவிக்க வேண்டிய தேவைக்கு வந்துவிட்டோம். அப்போ நாங்கள் வாழ்வது தான் இன்றைக்கு பிரதான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வாழ்வதற்காக அட்டமிக் ரிசோர்ஸை பாவிக்கிறோம், ஃபர்டிலைசர்ஸ் பாவிக்கிறோம், ஆஸ்பெட்டோஸ் பாவிக்கிறோம், மற்றது இதர அனிமல்கள் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் பாவிக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ அதிகமாக வருது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதிகமான பிராணி யார் என்றால், அதையும் இந்த என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற பிராணி யார் என்றால் அதில் நம்பவும் நாங்கள் மனிதர்கள் தான், மற்ற மிருகங்கள் அல்ல. அப்போ இந்த விஷயங்களை எப்படி கையாளுகினம், எப்படி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது என்று சொன்னால் அதில் அநேகமான பெரிய வளர்ந்த நாடுகள் மிகவும் பொய் தான் சொல்லுகிறோம். வெளிப்படையாக சொல்கிறது நேரடியாகவே பொய். இன்றைக்கு பொய் சொல்வது ஒரு தர்மத்துக்கு எதிரான விஷயம் என்று சொல்லி எங்களை சமூகம் சொல்லும். ஆனால் இன்றைக்கு பொய் சொல்வது ஒரு ஸ்ட்ராட்டஜி.
அவர்கள் எல்லாம் பொய் சொல்லுகிறார். உதாரணமாக அட்டமிக் வேஸ்ட் இவ்வளவு தொகையாக வருகிறது. அந்த வேஸ்டான அட்டமிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதை ஒரு பெரல் பண்ணி பூமிக்கு அடியில மிக ஆழமான தூரத்துக்கு எறிகிறார்கள். அது இன்றைக்கு எப்ப பிரச்சனையா வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப உடனடியாக என்ன தலையடி முடிஞ்சது, அவ்வளோ முடிஞ்சது. அதே காரணங்களால தான் இந்த கழிவுகளை கொண்டே நடுக்கடலுக்கு ஓட்டுறார்கள். அவர்களுக்கு அது அதை கொட்டி போட்டு பேர்ந்து அவர்கள் அதுக்கு வேற வேற கதையெல்லாம் நியாயம் இல்லான்னு சொல்லுவினோம். இது கடைசியா வந்து சேர்றது திரும்பவும் எங்கள்கிட்ட தான். திரும்பவும் மனுஷட்ட வாழ்க்கை, மனுஷட்ட பிரச்சனை எங்கள்கிட்ட தான் மனுஷர். இதுக்கிடையிலான இந்த வாழ்வுக்கும் இந்த அரசுக்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் இடையிலான உறவு நிலைதான் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ. நாங்களுடைய வாழ்வுக்காக அவர்கள் தார வசதிகளும் விஷயங்களும். இன்றைக்கு அதை விட புதிய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூவை எப்படி நாங்கள் மாறி கையாள வேணும் என்றது இந்த அடுத்த இஷ்யூவின் முதலாவது ஆரம்பமாக நாங்கள் ஆரம்பித்தது தான் இந்த சோயில், மண்ணை காப்போம் அல்லது கடலை பார்ப்போம், கடல் பதங்களை துப்புரவு பண்ணுவோம், மற்றது ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுவோம் என்ற விஷயங்கள். நாங்கள் இயற்கையோட வாழ்றது, இந்த சமூகத்தில் வாழ்றது, இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்றது எங்களுக்கு ஒரு டெம்பரரியாக கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். நாங்கள் வந்து வேறு நாடுகளில் இருந்த மாதிரி. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அது இந்த பூமியை கெடுக்கிறதுன்னு செய்கிறதுலாம் எங்களோட பெர்மனன்ட் ரைட்ஸ் நினைச்சு கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த 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 இஷ்யூண்ட நாங்கள் ரெண்டு விதமாக நாங்கள் என்வாயர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறதை, சமூகத்தை மாசுபடுத்துறதை பார்க்கலாம். ஒன்று டெம்பரரியானது, ஒன்று நீண்ட காலத்துக்கு பாதிக்கக்கூடியது. நீண்ட காலத்துக்கு பாதிக்கக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு விஷயம். ஒன்று சல்ஃபேட்டுகள், சல்ஃபர் ஆக்சைடு, சல்ஃபேட்டுகள் ஃபர்டிலைசர்களில் மிக மோசமானது. ரெண்டாவது பிளாஸ்டிக். டெம்பரரியானது எல்லாமே அது உடனடியாக ரீசைக்கிள் பண்ணப்படுது. அது சுகாதார வேஸ்ட் அல்லது மனிதன் மலங்கள் அது எழுதுகள்னு சொல்லி பெரிய அளவு வருது. இந்த ரெண்டையும் கையாளுற விஷயத்தில் உலக நாடுகள் என்ற அரசுகளும் அவர்களுடைய ராஜதந்திரங்களும் அவையின் அரசியலும் மிகவும் மோசமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது, எங்கே போய் முடிய போகுது என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நாங்கள் எங்கே என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலேருந்து பார்க்க வேணும். எங்கே என்று சொன்னால் முதலாவது பயோடைவர்சிட்டி இந்த பிரச்சனையை பற்றி பார்க்க வேணும், கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்க்க வேணும், டீஃப்ரஸ்ட்ரேஷன் பார்க்க வேணும், பொல்யூஷன் பார்க்க வேணும், வாட்டர் பொல்யூஷன் பார்க்க வேணும், பிளாஸ்டிக் வேஸ்ட், வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் சோயில் டிக்ரேஷன் அண்ட் ஓஷன் டிக்ரேஷன். இப்படி வேஸ்ட் ஓவர் கன்சம்ஷன், நாங்கள் கூட அதிகமாக பாவிச்சு போட்டு போடுகிற பொருட்கள், ஃபுட் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அல்லது என்விரான்மெண்டல் நிலைமைகள், ஜஸ்டிஸ் என்று சொன்னால் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் என்று சொல்ல வரைகளை மனிதர்களும் மிருகங்களும் மற்றவர்களும் வாழ்வதற்கான இடத்தை வழங்கி கொண்டு நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் பல இடங்களில், அது உதாரணமாக சிட்டிகளில் மற்ற மிருகங்களுக்கான எந்த இடத்தையும் கொடுக்காம நாங்கள் எங்களையே முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகிறோம். இது நாங்கள் பார்க்குறோம். பல நாடுகளில் சிட்டிகளில் யானைகளும் இதுகளும் பூந்து அடித்து விழுதுறது. ஏன்னா அவர்களும் அதுக்கு எதிராக போராடுகிறார்கள் அந்த பிராணிகளும். அப்போ இது ஒரு பிக் இஷ்யூ அண்ணா. இதை நாங்கள் சும்மா சிம்பிளாக கதைக்கலாம். ஆனால் இது எங்களுடைய அறிவாக, எங்களுடைய வாழ்வாக மீண்டும் வர வேணும். நாங்கள் ரீசைக்கிளிங் பண்புகளை கொண்டு வர வேணும். அல்லது நாங்கள் சமூகத்தில் அக்கறை உள்ள விஷயங்களில் கவனம் எடுக்க வேணும். அது உதாரணமாக சொல்ல போனால், இப்போ ஒரு பசுவிட்டேருந்து ஒரு பால் குடிக்குமா போல். நாங்கள் பால் குடிக்கிறதுன்றா சும்மா பாலை குடிக்கிறது அதில் ஒரு தர்மம் இல்லை. அதுக்கு ஃபீட் பண்ணி, அதுக்கு புல்லையும் வைக்கலையும் தவிட்டையும் கொடுத்து அதில் இருந்து வர்ற ஒரு பெனிஃபிட்டாக தான் நாங்கள் எடுக்க வேணுமே தவிர வெறுமனையே பசுவில் இருந்து பாலை கறந்து கொண்டு இருக்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்றதா இருக்க வேணும். அதில் அந்த பசுவுக்கு கொடுக்குற நீங்கள் அந்த புல்லையும் வைக்கலையும் பண்ணதை சொல்லிக்கல. இப்போ மொடர்னாக கொடுக்குற சாப்பாடு வந்து அதுக்குள்ள அந்த மிருகங்கள் எலும்புகளும் கலந்துருக்கின்ற பசுவுக்கு போடுற சாப்பாட்டுக்குள்ள அதுவும் இருக்கண்டு அறிஞன் நான். அதனால நாங்கள் சரியான பால் படுத்துறோம். அந்த பசுவை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இதை சாப்பிட வைக்கிறதால இவ்வளவு அநியாயத்தை செய்யறோம். நாங்கள் பால் அதிகம் பெற வேணுமென்றால் அந்த பசுவினுடைய
என்ன பசுவினுடைய உறுப்புகளையே நசிச்சு கரைச்சி சாப்பாட்டோட சேர்த்து கொடுக்கறதால பால் அதிகம் வருகுதுன்னு கருதுகணும். அது எப்படி என்றால் எலும்புகளை நசிச்சு கொடுக்கறதால பாலில் கல்சியத்தின் அளவை கூட்டலாம்னு கருதுகிறோம். இப்படியான விஷயங்கள் இப்போ இன்னும் விஷயங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் ஒன் ஆஃப்டர் ஒன். நாங்கள் தயிரை பயன்படுத்தியக்கையும் தயிரை யோக்கட்டை மேக் பண்ணிக்கையும் பசுவின் வயிற்றில் இருக்கிற அந்த கட்டில் குடலில் இருக்கிற சில பொருட்களை எடுத்து தான் மேக்கப் பண்ணணும். அதுகளை பாவிக்கணும், நுரைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை. இதெல்லாம் இது வேறு டாபிக். ஆனால் என்னென்னா நாங்கள் அந்த பசுவை பார்க்குமா போல தான் இந்த உலகத்தை பார்க்கணும், இந்த என்வாயர்மெண்ட்டை பார்க்கணும், சமூகத்தை பார்க்கணும். நாங்கள் என்ன கொடுக்குறோம் சமூகத்துக்கு, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எவ்வளவுத்துக்கு நேர்மையாக நடக்கிறோம், நாங்கள் எவ்வளவுத்துக்கு இது கிட்டத்தட்ட அடுத்த மனிதரை பார்க்குவது போல் அடுத்த மனிதருக்குரிய சமத்துவத்தையும் அடுத்த மனிதருக்குரிய சம உரிமையை நாங்கள் எப்படி ஏற்கிறோம், அவரும் இந்த சமூகத்தில் இந்த என்னுடைய வீட்டில் என்னுடைய தெருவில் என்னுடைய ஊரில் வாழலாம் என்ற அந்த உரிமை போன்றதான் இந்த என்விரான்மெண்டல் விஷயங்களும். நாங்கள் அந்த சமூகத்தை அந்த சுற்றாடலை பாதுகாக்கிறதுன்றதும் அந்த சுற்றாடலில் இருக்கிற இதர மிருகங்களையும் மனிதர்களையும் மதித்து நடக்கிறதுன்றதையும் அதுதான் இந்த விஷயம். நீங்கள் தொடர்ந்து வேறு யாக்கள் கதையுங்கோ, நான் இன்னும் கதைக்கிறேன். நானே தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறது கொஞ்சம் அழகாக. நன்றி நன்றி. அடுத்து இந்த விஷயங்கள் சம்பந்தமாக திரு சிவராஜா அவர்களை அழைப்போம். அவரும் இந்த விடயத்தில் கூடுதலாக அந்த பசுமை இயக்கம் என்று மரங்கள் நடுகிறது அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி நிறைய வேலை செய்து கொண்டிருப்பவர். அவருடைய கருத்தையும் கேட்ட பின்பு நாங்கள் இதுக்கு போகலாம். வணக்கம் சிவராஜ். வணக்கம் வணக்கம். ஜூலை 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இதிலே முக்கியமாக நாங்கள் சிறு வயதிலிருந்து இந்த இயற்கையோடு வாழ்வதற்கு நம்முடைய மூதாதையர்கள் நல்ல இலகுவான பொறிமுறைகளை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதை நாங்கள் உள்வாங்கிய வீதம் குறைவு. ஆனால் உலக அளவில் இதை பற்றி பல மாநாடுகளும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. அதில் சிறிய வீதம்தான் நடைமுறைப்படுத்தப்படுது. உதாரணமாக நாங்கள் ஒரு அறிந்த அளவில் இந்த சுற்றுச்சூழல் பற்றி பேசுவது 2010 மட்டில் ஜப்பானில் நடந்த மாநாட்டில் 20 தீர்மானங்கள் உலக சுற்றுச்சூழல் தினத்தினன்று எடுக்கப்பட்டது. அதில் ஜப்பான் 20 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்ற கோஷம் இன்று வரை 4 தீர்மானங்களை தவிர மிகுதி அவர்களால் நடைமுறைப்படுத்தவில்லை. அதேபோல் இந்த ஐரோப்பிய நாட்டிலே நாங்கள் அந்த காலத்தில் இருந்து 2010 பார்த்தோம் என்றால் ஐரோப்பாவில் பின்லாந்து மட்டுமே இந்த விஷயத்திலே மிக திறமையாக முதல் இடத்தில் இருக்கிறது. காரணம் அவர்களுடைய வானுயர்ந்த மரங்களை வளர்த்தமை மாசுபடுதலை தடுத்திருக்கிறது. இதில் மாசுபடுத்தல் என்ற விஷயத்தை நாம் எடுத்து ஆராய வேணும். நாமல் வீட்டிலிருந்து வெளியே இறங்கினால் வெளியிலே முதல்ல நம்மை கடந்து செல்லும் வாகனத்திலிருந்து வரும் நச்சு வாயுக்கள், இந்த புகை மண்டலங்கள், அதேபோல் காற்றில் வரும் டஸ்ட், இந்த மரங்கள் வளர்ந்திருந்தால் அந்த டஸ்ட் தாக்கத்தை குறைக்குமா. அதேபோல் மழைநீர் நிலத்தடி நீராக மாற்றுவதற்கான இந்த மரங்களின் வளர்ச்சி. இதிலே நாங்கள் இருவருக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாகவும் கூறலாம். இலங்கையிலே நாம் சிறு வயதிலே மில்க்வைட் கனகரட்னம் அவர்களை இந்த பனை வளர்ப்பிலே அவர் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் நமக்கு சிறு வயதிலே ஒவ்வொரு மில்க்வைட் சோப் உரையிலும் திருக்குறளையும் பொன்மொழிகளை கலண்டர்களிலையும் வெளியிட்டது மட்டுமில்லை, இந்த விதைகளை மில்க்வைட் சவர்க்கார உரை அனுப்பினால் நமக்கு இலவசமாக அனுப்பி வைப்பார். பல விஷயங்கள் அவர் மூலம் தூண்டப்பட்டது மாணவர்கள், குறிப்பாக சிறுவயது மாணவர்களுக்கு. அவர் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு செல்லும் போது வழியிலே எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் இன்று பனையை கண்டால் அவர் அந்த காலத்திலே வீதி செல்லும் போது பனங்கொட்டையை தாட்டி வச்சார். பனை மரம் தன்னுடைய உயரத்தில் விட 3 மடங்கு நிலத்திற்கு கீழே 1000 லிட்டர் நீரை சேமிக்கக்கூடியது. ஆகவே அந்த நேரத்தில் அவர் ஒரு இலங்கையிலே வாழ்ந்த ஒரு நம்மாழ்வாராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதேபோல் இந்தியாவிலும் நம்மாழ்வார் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கார் அவரது வாழ்நாளுக்கு. இன்றைக்கு அது உலக அளவில் பேசப்படுகின்ற பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாக. எனவே நச்சற்ற உணவு உற்பத்திக்காக இப்படியான தொலைநோக்கு சிந்தனையானவர்கள் எமது பேரப்பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை செய்யக்கூடிய அளவு நம் முன்னே தந்திருக்கிறார். ஆனால் அதை ஒவ்வொருவரும் தனி மனிதர்களும் பல்லுயிர் ஓம்பி வாழக்கூடிய விதத்தில் முன்னெடுத்தால் எங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்ட அனைத்தையும் பாதுகாக்கலாம். என்று நாங்கள் பேசுகின்ற போது 5 ஐம்பூதங்களை பற்றி கணக்கெடுத்து பார்ப்போமா இருந்தால் அந்த ஐம்பூதங்களும்
படைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு ஜீவராசியில் அத்தனையும் படைத்து இறுதியாகத்தான் இந்த மனிதன் வந்தான். இந்த மனிதன் ஆறறிவுடன் வந்த மனிதன் தான் இந்த இயற்கைக்கு மாறாக நமக்கு தீங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இதில் எந்த ஒரு மிருகங்களோ எந்த ஒரு இந்த படைப்புகளோ நமக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஆகவே நாங்கள் மனிதராகிய நாம் அன்றாடம் உண்ணுகின்ற உணவு, அடுத்து இந்த மனிதர்களுக்கு தேவையான மலசல கூடங்களே இல்லாத நாடுகளில் எத்தனையோ விதமான மக்கள் வாழ்கிறார்கள். சுற்றுச்சூழலுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மலசல கூடங்கள் அற்று வாழும் மக்களுடைய தேவைகள். இதேபோல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கண்டபடி வீசுவதால் அது ஆற்றுடன் சேர்ந்து கடல் கலந்து கடல் வாழும் மீன்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் மீன்கள் பசியிலே அதை சாப்பிட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் இன்றைக்கு மீன் உணவில் இருப்பதால் தாய்ப்பாலும் இன்றைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்குடன் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கு. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட இந்த சங்கிலி நாங்கள் இன்றைக்கு பேராபத்தில் இருக்கின்றோம். எனவே அடுத்த தலைமுறை நோக்கி நாம் சிந்திப்போம் என்றால் அடுத்த தலைமுறைக்கு பாரிய தீங்குகளை ஏற்படுத்திய இந்த சந்ததியாகத்தான் நாம் காண முடியும். தற்போது நடக்கிற யுத்தங்களாக இருக்கலாம், அல்ல இயற்கையில் ஏற்பட்டிருக்க மாற்றங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இன்றைய மனித குலம், இன்றைய சந்ததி தான் இதில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நமது அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு செல்ல போகின்றோம்? அவர்களை பேராபத்தில் விட்டு செல்ல போகிறோமா, அல்லது ஆபத்திலிருந்து உயிர் வாழ்வதற்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்த போகின்றோமா? இன்றைக்கு இறப்பு வீதத்தை பார்த்தால் 60 வயதுக்குள் இறக்கும் வீதம் அதிகரித்து செல்கிறது. அண்மையில் லண்டனிலே நாம் சில புள்ளி விவரங்களை பார்க்கும்போது 60க்கு உட்பட்டவர்கள் மரணித்த வீதம் அதிகரிக்கிறது. எனவே நாம் ஒவ்வொன்றையும் சற்று ஆழமாகவும் தொலைநோக்குடனும் யோசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி. அதாவது நாங்கள் நோய் தெரியுது எங்களுக்கு, அதாவது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சி விட்டோம். ஆனால் இதை என்னென்று மாற்றலாமன்றதான் மாற்றலாமண்டா இப்போ தனியாக மாநாடுகள் வைக்கிறதாலே நீங்கள் சொல்கிற மாதிரி 20 தீர்மானம் பாஸ் பண்ணி அதில் 4 தான் நடைமுறை என்றால் இது ஆராய்ச்சி வச்சது பெரிய பெரிய நாடுகள். இப்போ அவையாலேயே இதை செய்ய முடியாம போனால் எங்கே இதுக்குரிய மருந்து, எங்கே என்ன இதுக்குரிய அடிப்படை? இப்போ அவையே நான் சொன்ன மாதிரி மாநாட்டை வச்சு போட்டு உறவை சண்டையை துவங்கினால் அது ஒரு பக்கத்தால், அடுத்து இந்த நடக்கின்ற இயற்கை அனர்த்தங்கள் அது கூட இந்த சூழல் பாதிப்பால் தான் கூடுதலாக ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கூட்டிக்கொண்டு வருகிறார்கள். அதை கூட யாரும் ஒரு கணக்கில் எடுப்பதாக தெரியலை. இது நாங்கள் இதுக்கு அந்த ஒரு அந்த என்னென்ன சீரியஸ்னஸ் என்ற விஷயம் நாடுகளிடையே காண முடியாமல் இருக்குது. என்னென்னா இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதை நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனே எப்படி விட்டுட்டு இந்த நாங்கள் ஏதோ சுகமாக வசதியாக வாழ்ந்துட்டு போவோம்ன்ற நோக்கெல்லாம் எல்லாரும் இருப்பதாக தெரியுது. அடுத்த வருகின்ற ஜென்ரேஷன் ஒழுங்காக வாழணும் என்றால் என்னென்ன செய்யணுமென்றதை ஒரு விழிப்புணர்வியாக ஏற்பட்டு அதை தடுப்பதற்குரிய வழிவகைகளை இந்த நாடுகளோ சமூகமோ செய்கிறதா எங்களுக்கு தெரியலை. ஏன்னா சமூகத்தை எடுத்தால் கூட அதை காண முடியலை. இப்போ நான் நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், நியூயார்க்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் திரிகிறாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் சுமார் சிகரெட் குடிச்சிட்டு அந்த பட்டை போட்டாலே 180 பவுண்ட் ஃபைன். 180 பவுண்ட். அப்போ அதால் அது எனக்கு என்ன கேட்க சிரிப்பாக இருந்ததுன்னா, அவர் இந்த காசை தான் பெருசாக பார்க்குறாரு. 180 ஃபைனை போட்டு அந்த ஃபைனை எடுத்துருவோம்னு தான் பார்க்குறாரு அப்படியே. இந்த பட்ஜெட்டை போடாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வரணும். ரெண்டதில் அங்கே நியூயார்க் கவுன்சில் எந்த முயற்சியும் எடுத்ததானே தெரியல. ஒரு விளம்பரங்களை போடலாம், விளம்பர பலகைகளை போடலாம், அதுக்கு செலவு இல்லை. ஆனால் இந்த 180 பவுனாலே அவ தங்களுக்கு வருமானத்தை கூட்டுற வழியை தான் அது ஒரு கவலையாக சொன்னார். தான் இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே போய் உள்ளிடம் வந்து நிற்கிறானா வேணுண்டா நீ துப்பி போட்டான் எனக்கு கீழே. அவள் தான் துப்பவே இல்லையாம். அவள் நிற்கிறானா இல்லை, அவள் நான் என்ன விடாத அவனோட ப்ரூஃப்கள் கேட்டு இதெல்லாம் ஒரு பார்க்க போனால் இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் ஒரு ஒரு என்ன நடாவடித்தனமான வேலைகளை செய்து காசு கலெக்ட் பண்ணுற விளையாட்டில் இருக்கிற மொழியை இது குறித்த அறிவுறுத்தல் விழிப்புணர்வு
அதுகளை செய்து இதுகளை செய்யாமல் விட வேணும். மக்கள் சமூகமாக இதுகளை செய்யாமல் விட்டு போக ஓரளவுக்கு திருந்தலாம். இப்போ உதாரணமாக சில உணவு பழக்க வழக்கங்கள் அதுகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம். உதாரணங்கள் முந்தையெல்லாம் நாங்கள் இந்த விவசாயத்துக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ யோசிக்க இந்த மாடுகள் வளர்க்குறார்கள், அந்த எருவை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி அதுக்குள்ளே எருவை சேர்ப்பார்கள். அப்போ அந்த விவசாயம் செய்கிறவர்கள் வந்து வாங்கிட்டு போவார்கள். அது ஒரு காலகட்டத்தில் வந்து அதை இதை விலை கொடுத்து அதை வாங்கிட்டு போகணும். மற்றது வீடுகளெல்லாம் கூரைகளால் அந்த ஓலைகளால் வேயப்பட்ட பொழுது அந்த அது நாங்கள் அந்த ஓலை கனகாலம் நிற்காது. அப்போ அந்த மாத்திரை டைம் வரைக்கும் அதை கூட வந்து வாங்குவார்கள். அந்த குப்பையை கட்டி வச்சால் அதை வந்து எடுப்பார்கள். அதெல்லாம் கூட விவசாயத்தை தான் போடுறது. இப்போ என்ன செய்கிறோம்? பேக்காக வாங்கிட்டு விவசாயத்தை செய்கிறோம். ஃபர்டிலைசரை போட்டு சுருக்கமாக டக்கண்ட அளவில் முடிக்கணும். இது மருந்து அடிக்கிறோம். மருந்து அடிக்கிற கூட இப்போ நான் அண்மையில் பார்த்த பொழுது சில இயற்கையான சில விஷயங்களை சொன்னாங்க. என்ன விஷயங்களை நீங்கள் கலந்து அடித்தால் அது இந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு அடிக்கிற அந்த மருந்தின் அதே தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்று சொன்னதை பார்த்தேன். அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் சில மாற்றங்களை செய்து கொண்டு வந்தால் இந்த இயற்கைக்கு நாங்களும் சில ஒத்துழைப்புகளை செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த சண்டைகள் நடக்கிறது, இதுகள் நடக்கிறது, இதெல்லாம் எப்படி நாங்கள் உலக அளவில் என்ன மாற்றத்தை எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி சோதனைங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ஓமண்ணா, ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். என்னென்னு சொன்னால், மனுஷர் நாங்கள் எப்படி வாழப்போகிறோம், எந்த விதமான எங்களோட ஃபிலோசபிகளை வச்சு கொண்டு வாழ போகிறோம், கடந்த காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தின தவறுகளுக்கு பிழைகளுக்கு எப்படியான தீர்வுகளை வச்சு கொண்டு வாழப்போகிறோம் என்பது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு தந்திரோபாயமாக ஒரு 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 திட்டம் வகுக்கப்பட வேணும் உலகமெங்கும். ஆனால் உலகங்களில் பல நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னது போல் லண்டனில் சிகரெட் பட்டர் ரோட்டில் போட்டால் அது அந்த கவுன்சில் ஒரு ஏர்னிங் விஷயமாக தான் பார்க்குதே தவிர அவர்களுக்கு ஒரு அறிவூட்டலாக பயன்படுத்தலை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உலக நாடுகளில் மெதுவாக இப்போது என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த ஹெல்த் இஷ்யூ, இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், மற்றது நாங்கள் இது எப்படியா இதால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு மோசமான காலநிலைகளையும் சந்திக்கிறோம் என்ற விஷயத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகளில் பேச கதைக்க அதுக்கான கல்வியூட்டலுக்கு ஆரம்பம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் செய்யப்படுது. அது தேவையானது தான். அதுதான் வழியும், அதுதான் மனுஷரை சிந்திக்க வைக்கக்கூடியது. இது மட்டும் போதாது. ஆனால் ஏன் இது மட்டும் போதாது என்று சொல்லப்படுது என்றால், இது ஒரு சயின்டிஃபிக்கலான கருத்து, ஒரு சயின்ஸ் அப்ரோச். ஆனால் இதே நேரம் உலகத்தில் ஃபண்டமெண்டலிசம், உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் எங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறான், அவன் சொல்கிற வாக்குகள் தான் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரியான இந்த சமூகத்தின் இன்னொரு பக்க சிந்தனை, இதுகள் எல்லாத்தையும் மேவி புதுவள் எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் கடவுளை கும்பிட்டா சரி என்று சொல்கிற ஒரு பக்குவம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான யுத்தம், இந்த ரெண்டு தரப்புக்கு இடையிலான யுத்தம் மக்களுக்கு இடையிலேயும் இருக்குது. அந்த மக்கள் இதை அறிஞ்சு கொள்ளுதல், புரிதல், புரியாமல் விடுதல், புரிய தவறுதல் என்ற விஷயங்களில் இதுகள் ரெண்டும் தான் தங்கி இருக்குது. மற்றது மிக முக்கியமாக நாங்கள் இப்போ எல்லாரும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுல யுத்தத்துக்கு பாவிக்கப்படுற ஆயுதங்களும் அதனால் ஏற்படுத்துகிற பாதிப்புகளும், வெடிமருந்துகள். அது எங்களுக்கு எல்லாருக்கும், எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு எல்லாம் நல்லாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட 4 பில்லியன் பவுண்ட்ஸ் பொறுமதியான வெடிமருந்துகளை இலங்கை இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் பாவிச்சிருக்கிறோம். அப்படியான என்விரான்மெண்டல் டேமேஜ் அது ஏற்படுத்தி இருக்குது. அதன் தாக்கம் இப்போ அங்கே கூடுதலாக அறக்கட்டாலும் கேன்சர்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது முக்கியம். கேன்சருக்கு மிக முக்கியமான விஷயம் என்விரான்மெண்டல் இஷ்யூ, டஸ்ட் பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு, அதை விட வாகனங்கள்லேருந்து வெளிவர்ற புகை, இந்த விஷயங்களின் காரணமாக வர விஷயங்கள் தான், ஃபர்டிலைசர்ஸ், இதுகளில் வர பிரச்சனைகள் காரணமாக தானே வருகிறது. அதில் முக்கியமானது யுத்தங்கள் முடிஞ்ச பிறகு வர
சமூக சீரழிவோட மனுஷற்ற உடல் சீரழிவும் ஒன்று கூடியது. அந்த ம். உடல் சீரழிவு தான் நீங்கள் சொல்கிற அளவுக்கு கேன்சர் பாரதம், ஆஸ்மா பாரதம், இந்த பிரச்சனைகளும் இதெல்லாம் கல்வி ஊடாகத்தான் மாற்றப்பட வேணும். கல்வி செழிப்பாக இருக்க வேணும், கல்வி சரியாக இருக்க வேணும், கல்வி மாற்றத்தை ஏற்படுத்தணும். கல்வி என்றதே கல்வி கற்றலுக்கானது கல்வி என்று சொல்கிறது. அது தமிழ் மொழியிலையும் உலகத்தில் எல்லாருமே தான் ஏதோ முன்னேற்றகரமாக அல்லது மேம்பட்ட அல்லது மற்றவர்களுக்கு தீங்கில்லாத, சமூகத்துக்கு தீங்கில்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான், அல்லது அதை அறிவதற்கு பேர் தான் கல்வி. அதை அறிந்து கொண்டது தான் அறிவு. அது சமூகத்திலையும் சரி, என்விரான்மெண்டலையும் சரி, மற்ற சக மனிதர்களுடைய உரிமைகள் விடயத்திலையும் சரி, நாங்கள் எப்படி நடக்க வேணும், முன்னேற்றகரமாக நடக்க வேணும், சரியாக நடக்க வேணும், தெளிவாக நடக்க வேணும் என்ற எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற அறிவு தான் முதன்மையானது. அதைத்தான் நாங்கள் கடவுள் என்று சொல்ல வேணும். அதுதான் கடவுளின் தத்துவமாக இருக்க வேணும். அதுதான் படைப்பின் ரகசியமாக இருக்க வேணும். அதை நாங்கள் பலதரம் சமூகங்கள் விட்டு கொண்டு போகுது. இந்த விட்டு கொண்டு போகிறதுக்கான அடிப்படை காரணங்கள் அரசியல் லாபத்துக்காக அரசியல்வாதிகளும் தாங்களின் பெரும் சொத்தை சேர்ப்பதற்காகவும், ஒரு குறிக்கப்பட்ட வர்க்கம் தான் சொத்தை சேர்ப்பதற்கும் தனது சேர்க்கப்பட்ட சொத்து தனக்கு மேலும் சொத்து சேர்ப்பதற்கான அந்த திட்டங்களுக்காக இந்த அரசியலை இயக்குவதும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாரதூரமான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு எங்கே போய் இப்போ சொல்லப்போனால், இப்போ உலகத்தில் இப்போ அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் அதிகார பரவலாக்கல் என்ற விஷயம். எல்லா நாடுகள்லையும் பேசப்படுது. மேற்கு நாடுகளில் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் இது மேலும் பேசப்படுகிறது. அதிகமாக அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று. அந்த அதிகார பரவலாக்கல் என்பது என்னென்றால், சமூகம் மிகவும் தாழ்ந்த நிலையில், மிகவும் அடிமட்ட நிலையில், மக்களின் வீடு வாசல் வாழ்வும் அதை அண்டிய பிரதேசங்களையும் பற்றிய சிந்தனையுடன் அதுக்கேற்ப அதற்கு ஒப்ப தன்னுடைய அரசியலை தான் தீர்மானிக்கிறது. அதற்கு ஒப்ப தன்னுடைய அரசியலை ஒரு ராஜதந்திரமாக, வாழ்வியலாக எழுதுவது. இதை செய்வதற்கு பேர் தான் அந்த 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 முறை. அந்த 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 அதிகார பரவலாக்களும் இந்த சமூகத்தின் என்விரான்மெண்டல் இஷ்யூக்களும் சமூகத்தின் மனிதர்களிடையே ஏற்படுகிற பிரச்சனைகளும் இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுது. அது இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது. அதுன்ற ஒரு கட்டமாக தான் நாங்கள் இலங்கையிலேயும் காண்றோம். இப்போ அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேணும் என்பதின் ஒரு பகுதியாக பேசப்படுகிறது. நீங்கள் நான் தான் இதுதான் என்னால் இப்போதைக்கு இந்த இடத்துல பேசக்கூடியது. நீங்கள் மற்ற ஆக்களும் கதையும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது இந்த அறிவூட்டல் என்பது மிக மிக அவசியம். அது இப்போ இந்த நான் சொன்னேன், அந்த சிகரெட் பட் போட்டதை இப்போ கவுன்சில் வந்து ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்றால், இந்த ஒவ்வொரு கவுன்சிலே ஒரு போர்ட்ஸ் இருக்குது, வட்டாரங்கள். அந்த வட்டாரங்களுக்குள்ள ஒரு சில குழுக்களை அமைச்சு அந்த வட்ட மக்களுக்கு போய் ஒரு அறிவூட்டலை செய்யலாம். இப்படி இப்படி செய்யாதீங்க, இதுகளை வேண்டாம், இன்ன விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அப்படியான அறிவூட்டலை செய்கிறதுக்கு கொஞ்சம் காசு செலவழிக்கலாம். இந்த 180 பவுண்டில் அதுக்கு கொஞ்சம் செலவழி செய்யலாம். ஆனால் அது ஒன்றுமே அங்கே செய்கிறதா தெரியுது. போட்டால் 180 பவுண்ட் ஃபைன், இது மட்டும்தான் நடக்குது. அதுக்கு அது ஏன் போடக்கூடாதுன்றதை ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸாக கொஞ்சம் கூட்டங்களை, கருத்தரங்களை இதை வச்சுக்கிச்சு அறிவூட்டலாம். இல்லாட்டி லீவ்லெஸ் கொடுக்கலாம், இதில் நீ செய்யாதேங்கோ, மாசுபடுத்தாதேங்கோன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஈஸ்ட் டைம் ரோட்டுகளை பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அங்கே ரோட்டுகளை பார்த்தா குப்பையாக தான் கிடக்கு. நீங்கள் சிகரெட் பட்டுக்கு 180 பவுண்ட் ஃபைன் அடிக்கிறார், அங்கே ரோட்டில் விழுகிற குப்பைகளை பார்த்தா அது மில்லியன் கணக்கில் எடுக்கலாம் ஃபைன். அவ்வளோ போட்டு தள்ளுது அது. அப்போ இதில் அந்த அறிவூட்டல்ன்றது மிக மிக முக்கியம். அது நான் சொல்கிறேன், அந்த சமூக மட்டத்துக்கும் இல்லை, நாடுகளுக்கு கூட அந்த அறிவூட்டல் தேவையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே மாநாட்டில் காய்ச்சி போட்டு இங்கே வந்து வெடியை கொளுத்தி கொண்டு இருந்தால், இல்லை அவனுக்கு அடி இவனுக்கு அடி, அவனை போட்டு தள்ளணும் மட்டும் சண்டை பிடிச்சி கொண்டு வந்தால், என்ன இந்த யாரை நீங்கள் ஒரு நாட்டுக்கு அடிக்க வலிக்கிட்டு கடைசியாக அந்த உலகத்தையே அழிக்கிறீர்கள். அது புரியுது இல்லை. இதான் அங்கே நடக்குது. நீ இது சிவராஜ் அவர்களுடைய கருத்தை கேட்போம் இது சம்பந்தமா. நாம்
இன்றைக்கு நீங்கள் சொன்ன இதில் சொல்ல போனால் நாங்கள் எந்த கவுன்சிலில் இருக்கிறோமோ அந்த கவுன்சிலே என்னென்ன பணிகள் மேற்கொள்கிறார்கள் என்பதை அவதானித்து நீங்கள் சொன்ன கருத்தை அங்கு எழுத்து மூலம் ஒரு கவுன்சிலே ஒரு பைலட் ப்ராஜெக்டாக செய்தால் அதை காப்பி பண்ணி ஏனைய கவுன்சில்களோடும் சேலஞ்ச் பண்ணலாம். ஏனென்றால் இது முதல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் செய்தால்தான் அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும், இது என்ன மாதிரி அங்கு நிறைவேற்றுகிறார். எனவே இந்த இடத்துல நாங்கள் ஈஸ்டாம் நியாம் கவுன்சிலோடு ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து ஒரு ப்ராஜெக்டாக செய்து பார்க்கலாம். இதுக்கு எப்படி அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அதை பிரசுரித்து ஏனைய கவுன்சில்களிலும் தீர்மானங்களை மாற்றி மாற்றத்துக்கான ஒரு புள்ளியாக இன்றைக்கு இதில் எடுத்துக்கொள்வோம். அடுத்து இங்கிருந்து நாங்கள் தாய பக்கம் திருப்பி பார்க்க போனால் இன்றைக்கு அங்கு யுத்தத்தின் பின் சில பகுதிகள் பாரிய அளவில் ஓட்டிசம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த இந்த சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லா பகுதியிலும் யுத்தத்தின் பாதிப்பு மட்டும் சொல்லலாம். யுத்தத்தின் பாதிப்பால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அப்படியான தாக்கங்கள், அல்ல பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தாக்கங்கள், பிறந்த பிறகு ஏற்படுகிற தாக்கங்கள், இப்படி என்று ஒரு கட்டங்கட்டமாக இன்றைக்கு இந்த 16 வருஷத்துக்குள் நாங்கள் நிறைய அவதானித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் வன்னியிலே முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம் போன்ற இடங்களில் இந்த தாக்கம் அதிகரித்திருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. அண்மையில் நான் சில பிரதேச சபைகளை உற்று நோக்கும்போது ஒரு பிரதேச சபையில் ஒரு ஆள் கூட ஓட்டிசம் இல்லை. ஒரு ஆள் கூட ஓட்டிசமா இல்லை, ஒரு குழந்தை தினம். ஒரு சில பிரதேச சபையில் நான் ஒரு 4-5 பிரதேச சபைக்கு முயற்சி செய்த நான் அங்கே எத்தனை ஓட்டிசம் பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன, என்ன நடக்கின்றன, அங்குள்ள பிள்ளைகள் செல்கிறார்கள், இதுக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது என்று நான் சில பிரதேச சபைகளிலே சிலருடன் தொடர்பு கொள்ளும்போது பிரதேச சபைக்கு தெரியும் தானே அவர்கள் அந்த உதவிகள் பெறுவதற்காக பதிவு செய்வார்கள் இப்படியான குடும்பங்கள். ஆகவே அதிலே ஒரே ஒரு பிரதேச சபையில் யாருமே இல்லை. இந்த யுத்தத்தால் இப்படியான ஓட்டிசமான பிள்ளைகள் இல்லை. அப்போ இது கூடுதலாக எங்கே நடந்திருக்கின்றால் வன்னி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற இடங்களில் தான் புள்ளி விவரம் கூடுதலாக இருக்கிறது. அங்கு தன்னும் அரச உதவி முற்றிலும் கிடைக்கிறதாக இல்லை என்று கூறப்படுவதால் அவர் முயற்சி செய்தார்களா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியை அது சம்பந்தமானவர்களிடம் விட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இது அரசனுடைய பொறுப்பு, இதற்கு புலம்பெயர் செய்ததில் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல் கல்வி பயில வேண்டியவர்கள். அதற்கான சின்னொரு ப்ரெஷரை கொடுத்திருக்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. எந்த வீதம் அவர்களை உள்வாங்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஆனால் அவர்களை சொன்னேன், நீங்கள் எடுக்க தவறினால் நான் இந்தந்த இடத்தில் என்னென்ன இருக்கிறது, அரசு இதற்கு என்ன பதிலாறு என்று உரிய வேறு வழியிலே அரசுக்கு கடிதம் அனுப்புறதுக்கு இருக்கின்றேன் என்று அவர்களிடம் கூறி முடித்து விட்டேன். இதிலே நான் உங்களிடம் தெரிவித்த கோப்பியும் இன்ன பிரதேசத்தில் இன்னாருக்கு இதை பற்றி கேட்டிருந்தேன். அவர்களுக்கு எது உதவியும் கிடைக்கவில்லை என்று பதில் வந்திருக்கிறது. எனவே இதை பற்றி அரசின் முக்கியமான பிரதிநிதிகள் சென்று கவனம் எடுக்க வேண்டும் என்ற அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய. எனவே இது ஒரு நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே ஒரு சாபக்கேடாகத்தான் இருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியலில் நிர்வாகங்கள் முன்னெடுக்கின்ற செயல்திறன்கள். நேற்றைக்கும் கூட ஒரு மினிஸ்டர் சென்ற இடத்திலே ஒரு பிரதேச சபையில் டாய்லெட் கட்டுவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் 2 வருடங்களாக. அப்படியாயின் அந்த அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒருவர் டாய்லெட் கட்ட போனால் செக்லிஸ்டன் ஒன்று வச்சு கொடுத்து அதை நிரப்பி அவர்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கு என்ன தாமதம், வேறு ஒன்றும் செய்ய போக அவர்கள் கட்டுவதற்கு அனுமதி வழங்குவது மட்டும்தான். எனவே இப்படியான நிலைமை அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நாங்கள் எழுதிப்பட்ட உடனே பதில் வருகிறது. நாங்கள் அவருடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன கேட்குறாரோ அதுக்கு உடன்பட்ட அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி இல்லாமல் செய்கிறதுக்கும் சிலது பிரேசிக்கிறார்கள். பின்னர் அது என்விரான்மெண்டல் இஷ்யூவில் நேபர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே வந்து உடைத்தெறியவும் சொல்கிறார்கள். அதுவும் இங்கே நடக்கின்றன. ஆனால் இந்த சுற்றுச்சூழலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம் என்றால் எமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்வதற்கு நாம் இன்று எதிர்நோக்கும் சவால்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவதற்கான
ஒரு கட்டத்துக்கு நகர்த்துவதுதான் இந்த சந்ததியின் பாரிய பொறுப்பு. நாங்கள் இன்றைய பிள்ளைகள்ட்டு விட்டு செல்வது தவறு. நன்றி. அது உண்மைதான். அதாவது இந்த சில விடயங்களை ஒரு சீரியஸாக எடுத்து செய்கிற விஷயங்கள் அங்கே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்தும். ஏனென்றால் நானே ஒரு முறை அந்த முயற்சி ஒன்று எடுத்து தோல்வியை கண்டேன் நான். எப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த இன்பம் அதை சொல்லலாம். சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி உண்டு, சைனீஸ் கம்பெனி உண்டு. அவங்க இந்த வீட்டில் உள்ள இந்த சமையல் கழிவுகள், அந்த இந்த சமையலுக்கு பாவிக்கிற விஷயங்களை கழிகிற இருந்தானே அந்த விஷயங்கள் அப்படியானது. ஈவன் ஹியூமன் வேஸ்ட், அதாவது மனிதருடைய கழிவுகளை கூட அவர்கள் சேகரித்து அதை ஒரு ப்ரோசஸ் பண்ணி ஃபர்டிலைசர் உரமாக்குகிறார்கள். உரமாக்கி அதை திருப்பி எங்களுக்கே தெரியணும். அப்போ அந்த உரம் கூடுதலாக ஒரு கெமிக்கல் கூடுதலாக சம்பந்தப்படாத உரமாக தான் இருக்கும். ஏன்னா இயற்கையிலேருந்து அந்த உரம் வருகுது. அதை என்னுடைய பொறாமன்றதை போய் பார்த்து வந்த இடத்துல இப்போ சொன்னார், இப்படி ஒன்று இருக்குது, நல்ல விஷயம் ஒன்று சொல்லி. இப்போ அதை நான் அப்போ மாகாண சபை இருக்கிற சமயம் இதை போய் கதைச்சேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கதைச்சா அவர் சொன்னார், நல்ல விஷயம், இதை இப்போ நாங்கள் எடுப்போம்னு சொல்லி. இப்போ மாகாண சபையில் உள்ள இது சம்பந்தமான மினிஸ்டர் ஐங்கரநேசன் அவரோட கதைச்ச படத்தில் அவர், இது நல்ல விஷயம், நாங்கள் செய்யத்தான் மூலம் எங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணம் நாரை போய் கிடக்குது என்று சொல்லி. அப்போ நான் என்னுடைய புறாமன்ட்ட சொன்னேன், இவங்கள் கொண்ட சொன்னால் இவங்க செய்கிறதுக்கு 2 பேரையும் செல்லும். நீங்கள் இருக்கா என்ன செய்யண்டா, இவரை கூட்டிக்கொண்டு சிங்கப்பூருக்கு கூட்டிக்கொண்டு வாழேன். கூட்டிக்கொண்டு போய் அந்த இதை காட்டு, அந்த ஃபேக்ட்ரியை நேரடியாக காட்டி அவருக்கு நேரடியாக பார்த்துட்டு வரட்டும், அப்போ அவருக்கு நம்பிக்கை வரும் செய்கிறதுக்குன்னு சொல்லி அதையும் அவர் செய்தது. அவர் சிங்கப்பூருக்கு கூட்டிக்கொண்டு போய் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் நேரடியாக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறார், ஐயோ இது நல்ல ஒரு விஷயம், நீங்கள் அறிமுகப்படுத்தின நல்ல விஷயம், இது செய்ய வேணும் என்று சொல்லி. அப்போ அவங்களோட ஒரே ஒரு கண்டிஷன் போட்டவங்க என்றால், நீங்கள் இடம் மட்டும் தர வேணும், ஃபேக்ட்ரியை நாங்கள் போடுவோம், உங்களோட 1% நாங்கள் கேட்கல, ஃபேக்ட்ரி நாங்கள் போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தர வேண்டியது, நாங்கள் உங்களுக்கு ஃபர்டிலைசராக தருவோம், ஆனால் அந்த ஃபர்டிலைசரை நீங்கள் வாங்க வேணும். அது பரவாயில்லை, ஏன்னா அதை ஃபர்டிலைசரை போய் அவன் சிங்கப்பூருக்கு கொண்டு போயிடாது, அவன் அங்கே தான் விற்கணும். அது நியாயமான கோரிக்கை, அது அவங்க வச்சது. ஃபர்டிலைசர் நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் அப்போ அதில் சிக்கல் வந்துடுது. ஏன்னா மாகாண சபைக்கு அந்த இது இல்லை, அப்படி ஒன்றை செய்கிறதுக்கு மாகாண சபைக்கு இல்லாது, அது இடம் அந்த சட்டத்திட்டம் இடம் கொடுக்காது. அவள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசிட்ட கேட்கும், மத்திய அரசு என்னையும் வாங்குறேன்னா சம்திங் எதிர்பார்ப்போம், என்ன எங்களுக்கு எவ்வளோ வரும் போக்குறீங்கன்னு. அப்போ அப்படி அரசாங்கம் இருந்த காலம் அது. அப்போ அந்த பிரச்சனையில் அவை அந்த வீட்டில் வாங்குறன்றது நடைமுறைப்படுத்த முடியாமல் போய் அந்த ப்ரொஜெக்டே கைவிடப்பட்டது. அப்போ யோசித்து பாருங்க, அந்த அப்படி இடமும் அங்கே இடமும் தாங்கள் கொடுக்குறோம், கல்லுண்டா வழியில் இடமும் ஒதுக்கி நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், இவங்க இதெல்லாம் மூமெண்ட்டாக செய்யலாம். அப்போ மற்ற பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னால், இடம் கொடுத்து ஃபேக்ட்ரி போட்டு இந்த கழிவுகள் எல்லாத்தையும் சேகரித்து, இன்க்ளூடிங் ஹியூமன் வேஸ்ட், அதுவும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, அதையும் சேர்த்து அவர்கள் ஃபர்டிலைசர் ஆக்கி தரைகளில் அது சுத்தமான ஃபர்டிலைசராக வருது, இயற்கை ஃபர்டிலைசராக அதை நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ இதெல்லாம் செய்திருந்தால் இந்த சுற்றுச்சூழல் என்பதற்கு நாங்கள் ஒரு விதத்தில் உதவி இருக்கலாம், யாழ்ப்பாணமும் சுத்தமாக இருந்திருக்கும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த என்ன இடைஞ்சலாக இருந்தது, அதாவது நிர்வாக சிக்கல்கள், மற்றது அந்த அரச இயங்குதளங்களில் இருக்கின்ற ஆட்களுடைய மனப்போக்குகள், இதோட சிக்கலால் தான் அந்த விஷயம் நடைமுறைப்படுத்தாமல் போனது. இதை பார்க்கல பெரிய கவலையாக இருக்கு. என்னென்னா ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய வழி இருக்குது, அதை செய்யாமல் விடுறோம், எங்கட சிக்கலால் செய்யாமல் விடுறோம் நினைக்கல, பெரிய கவலையாக இருக்குது. இப்போவும் அது சாத்தியப்படுத்தப்படக்கூடிய விஷயம், அதை யாரை பிடிச்சி செய்யலாம்னு எனக்கு தெரியாது.
இது எல்லாத்தையும் நீங்களும் கவனத்தில் எடுத்து இதை இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதை அறிஞ்சு வச்சிருந்தால் அதை யார் மூலமாவது நடைமுறைப்படுத்த இருந்தால் அது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, இலங்கையில் எல்லா பாகத்திலையும் அதை செய்திருக்கலாம். எங்கே நாங்கள் நியூஸில் பார்க்குறோம், எத்தனையோ இடங்களில் கழிவுகளை கொட்டி ஜனங்கள் போராடி இது மணக்குது, இதால் ரோட்டால் போகலாம் கிடக்கு, அப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்தது எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ அதை பார்க்க இது அவனோட தான் சும்மா ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து போடுறான். நீங்கள் இடம் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் களை ஓட்டுற அந்த இடத்தையே கொடுத்து விட்டுருக்கலாம். கொடுத்தா அவன் ஃபேக்ட்ரியை போடுறான், உங்களுக்கு ஃபர்டிலைசரை தாரான், அதை நீங்கள் வாங்கி நீங்களே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதெல்லாம் இதால் எவ்வளவு தொழில் முயற்சிகள் கூடுது. ஃபர்டிலைசரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இது கூடுது, கழிவை சேகரிக்கிற அந்த முயற்சிகளுக்கு வேலைக்கு ஆக்கள் எடுக்கலாம். அப்போ அப்படியெல்லாம் அதுகளெல்லாம் ஒரு சைட் எஃபெக்ட்ஸாக வருது. இப்போ அதெல்லாம் செய்ய முடியாமல் நாங்கள் ஒரு நிர்வாக சிக்கல் இடைச்சலால் இதை லாக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதில் இருந்து விளங்குது அந்த தீர்வுகளுக்குரிய விடயங்கள் இருக்குது, செய்ய முடியாமல் இருக்கிறதும் செய்ய மாட்டாமல் இருக்கிறதும் நாங்கள்லாம் மனிதர்கள்லாம் என்றதை தான் என்னுடைய அந்த இதுக்காக நான் சொன்னேன். இதை நீங்கள் தயவு செய்து எங்கே இந்த விஷயங்களை இப்படியான விஷயத்தை பரப்பியலுமோ அதை சொல்லுங்கள். ஏனென்றால் கன பேருக்கு இதுகள் தெரியாமல் தான் இருக்குமா நினைக்கிறேன். ஏனென்றால் தெரிஞ்சிருந்தால் இப்போ எத்தனையோ கவர்மெண்ட் இப்போ நான் இனி ஒரு முயற்சி எடுக்கலாம் என்றால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இதை சொல்லி பார்க்கலாம், இப்படி ஒன்று இருக்கப்பா, இதை செயல்படுத்துங்கன்ட்டு சொல்லி பார்க்கலாம். அவையும் செய்யணும் ஒன்று பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தகவலை தர விரும்புகின்றேன். நீங்கள் பாவித்த இந்த சொன்ன விஷயங்கள் கல்லுண்டாய் வழியில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட மக்களுடைய கூக்குரல் அதிகரித்து வந்த நேரம் யாழ் மாநகர சபை பாரிய சவால்களை எதிர்நோக்கிய பொழுது நான் ஒரு ஏற்பாடு செய்து ஆளுநருக்கு நீங்கள் செய்த முயற்சி சம்பந்தமான செய்தியை அனுப்பியதுடன் இன்னொரு முயற்சி அவர்களுக்கு யாழ் நகர சபையிலிருந்து தரம் பிரித்து பேப்பர் வேஸ்ட், ஃபுட் வேஸ்டேஜ், இந்த இலகுலைகள் இயற்கையாக கிடைக்கிறத தரம் பிரித்து காரநகரில் ஒரு 600 மீட்டர் தூரம் 4 அடி ஆழத்துக்கு கடற்கரையிலிருந்து குடிமனை இல்லாத பகுதிகளில் நிலம் வாங்கி அதற்குள் நிலத்துள் தாக்குவதற்கு அதிலே கத்தாழை தென்னை பனை வளர்ப்பதற்கும் கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த கோரிக்கை ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டு பின்னர் ஆளுநர் உடனடியாக யாழ் மேயருக்கு இதை பற்றிய கடிதம் அனுப்பியிருந்தார். அனுப்பியது மட்டுமல்ல, எமது பிரதியையும் 1 மணி நேரத்தில் நேரில் சென்று சந்தித்து கதைக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த ஏற்பாடு மட்டும்தான் நடந்தது. அதன் பின் அவர்கள் எங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணுவார்கள். அவர்கள் வந்து பார்த்து சுற்றுச்சூழல் இருக்கும் மக்களிடம் இதற்கான ஒப்பந்தம், அதாவது உடன்படுகிறார்களா என்ற இதை எடுப்போம்னு சொல்லி 2 வாரத்துக்கு யாரும் வரவில்லை. நாங்கள் விசாரித்த பொழுது யாழ் மாநகர சபையில் 2 டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே எங்கெங்கு வாரம் என்று சொன்ன இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டுத்தான் பின்பு இங்கே வருவார்கள் என்று பின்னர் கிடைக்கப்பட்டதால் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தால் பத்திரிகையில் இது சம்பந்தமான ஆர்டிக்கல் ஒன்று பிரசுரிக்க வேண்டிய நிலை வரும் என்று கூறிய பின்னர் தான் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் இருவரும் காரணருக்கு வந்து அந்த இடங்களை பார்த்து அதன் பின் அந்த சுற்றுப்புறங்களில் 600 மீட்டருக்கு அங்கால் குடியிருப்புகளிடமிருந்து எழுதி கையெழுத்து வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு சென்று அண்மையில் தான் அங்கு அந்த ஆய்வு நடத்தும் இன்னொரு குழு ஒன்று கடலுக்குள்ளும் கடற்கரையிலும் செய்திருக்கிறார்கள். இதற்கு பின் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறான்னு இன்னும் நமக்கு எதுவித அறிவுறுத்தல். இன்று 6 மாதம் கடந்து விட்டது இந்த சம்பவங்கள் இணைத்து நடந்து முயற்சி செய்து நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகளின் முரண்பாடு மாநகர சபைக்குள் இருப்பதால் அதில் ஒரு பிரேரணையை நிறைவேற்றும் தடங்கல்கள் இருப்பது போல்தான் நமக்கு தெரிகிறது. எனவே இருந்தாலும் இதை அடுத்த கட்டத்துக்கு மத்திய அரசு கொண்டு செல்வதற்கான ஒரு கட்டம் ஒன்று இப்போ உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் இது இவர்களால் யாழ் மாநகர சபையில் சரியான நடவடிக்கைக்கு வர தவறினால் தரம் பிரித்து தருவதற்கு மத்திய அரசுடன் இது சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றோம். நன்றி. அது நீங்க சொன்னது இந்த கொண்டு ஒரு ஒரு கிடங்குல போட போறீங்க, அவ்வளவு அப்படிதானே? தரம் பிரித்து அப்படியே புரோட்டலைசராக நாங்க 4 அடி ஆழத்திலே இது பாவிச்சு கிண்டி 4 அடி ஆழத்தில் அவற்றை தாட்டால் அது அங்கு மரங்கள் நட்டு
ஒரு பூங்கா வடிவத்தில் தான் அந்த கடற்கரையோரம் வருகிறது. அதே நேரத்தில் நமக்கு வருமானம் தரக்கூடிய ஆல்ரெடி அதற்குள் 180 பனைகள் இருக்கின்றன. அதிலிருந்து வருமானத்தை பெற்று அந்த பராமரிப்பை பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடும் இவர்கள் மாநகர சபையுடைய பொறுப்பு தரம் பிரித்து கொண்டு வந்து அங்கு நாங்கள் தாப்பதற்கு உதவி செய்வது. அதாவது அவர்கள்லாம் பொறுப்பு தாக்குறதுக்கு அங்கே நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். அது நீங்க ஃபர்ட்ல உரமா மாறுற சக்தி எதுவும் இருக்கா? அங்கே இல்லை, நெத்துக்கள் தாக்குன்றோம். அது 4-5 வருடத்தில் அது அது நமக்கு பயனாயிடும். அதுக்கேற்ற முறையில் அங்கே அரைக்கிற மிஷின் ஒன்று இருக்கிறது. இலகுலை எதையும் அரைத்து பவுடராக்கி மண்ணோட மண்ணாக கலந்துவிடும். மேலே நாங்கள் கொக்கோ பிட்டும் எருவும் போட்டு மேலே மூடி விட்டுருவோம். அப்போ அது மரங்கள் வைக்கும்போது இந்த முதல் கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்கும். பின்னர் ஒரு 4 அடி ஆழத்தின் பின் செல்லும் போது அங்கு அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இதை சுற்றி வர மழை நீர் சுற்றி செல்லக்கூடிய ஒரு கால்வாய் அமைப்புக்கும் நிலம் ஒதுக்கி இருக்கின்றோம். ஒரு டிராக்டர் போகும் அகலத்தில் கால்வாய் உண்டு. அந்த 600 மீட்டர் தூரத்தை சுற்றி மேலதிக நீர் கடலுக்கு செல்லக்கூடிய மாதிரியும் அந்த 600வது மீட்டர் முடிகிற இடத்திலே ஒரு 5 பரப்பு காணியில் மழை நீர் சேமிப்பு டேங்கி ஒன்று அமைக்கிறதுக்கும் அங்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். அதாவது ஒரு தனி முயற்சியாக செய்து ஒரு 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 பெரிய ஒரு பாரிய திட்டத்தை செய்திருக்கிறீர்கள். அது என்னென்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 6 மாதமாக எடுத்திருக்கேன்னு சொன்னால் அங்கே அது ஒரு பெரிய சிக்கல். இந்த மழை காலத்துக்கு அந்த கால்வாயை செய்து நீரை கொண்டு வந்து நிலத்தடி நீராக மாற்றி இருந்தால் அந்த குப்பைகள் போடும்போது உடனே உக்கிவிடும். முக்கியம் அந்த நீரை நிலத்தடி நீராக மாற்றி வைத்திருப்பதுதான் முக்கியம். ஈரத்தன்மை கீழே இருக்க வேண்டும் இந்த குப்பைகள் மக்குவதற்கு. இங்கே கூட நாங்கள் என்னோட வீட்டில் கூட அந்த கம்போஸ்ட் சரி கட்டுற இதொண்டு பேரல் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். அதில் அந்த காய்கறி கழிவுகள் அதுகள் எல்லாத்தையும் போட்டு கொட்டினாக்க நாங்கள் இப்போ சென்ற வாரம் நாங்களே அது கீழால் எடுக்க உரம் மாதிரி தான் வருது. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்கின்றேன். நான் இப்போ கடந்த சில மாதங்களாக பின்னுக்கு கார்டன் செய்வதற்கு எடுத்த முயற்சியில் ஒரு சில பரீட்சார்த்த முயற்சி செய்திருந்தேன். வீட்டிலே சீவிர தோடம்பழ தோல், வாழைப்பழத்தோல், வெங்காய தூசி, உள்ளி தூசி எல்லாம் ஒரு அதாவது மில்க் கேன், டெய்லி பாவிக்கிற மில்க் கேனுக்குள் தண்ணி ஊற்றி ஒரு நொதியமாக அதை 2 வாரத்துக்கு விட்டு பின்னர் கிரைண்டரில் அடித்து நீருடன் கலந்து நான் வாழை மரத்துக்கும் ரோசா மரத்துக்கும் அதை மட்டும் ஊற்றி வந்தேன். வளர்ச்சி வீதம் வேகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்தில் ஒரு 5 அடிக்கு ரோசா மரம் வளர்ந்திருக்கிறது. வாழை மரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு பரீட்சார்த்தமாக 1 சதுர மீட்டரில் எங்கள் வீட்டில் கழிக்கும் குப்பைகளை அடுத்து நாங்கள் ஏதாவது கழுவினால் மரக்கறியதோ அந்த தண்ணி அந்த மரத்துக்கு தான் ஊற்றுகின்றோம். மேலதிகமான இது அது ஒரு நல்ல இதாக. இப்போ நேற்றும் கூட ஒரு கடையில் 3 பட்டி வாழைப்பழம் கருத்து அழுகினது. அவரை சொன்னேன், உங்களோட காரில் பின்னுக்கு டிக்கியில் போட்டு கொண்டு என் கராச்சியில் இறக்கி விடுங்கோ. நான் ஃப்ளோட்டலைசராக பெரிய பேரல் இருக்கு என்னட்டு 600 லிட்டர் கிட்டத்தட்ட 200 லிட்டர் வரும். 200 லிட்டர் பேரல் கம்போஸ் அதுக்குள்ளே இதை வச்சு இதோடு சேர்த்து மிச்ச கழிவுகளை நீரை மூட்டு நான் 2 வாரத்தில் அதை எங்கள்ட மண்ணில் சேர்த்து விடுவேன். அது பசலையாக மாறிவிடும். அடுத்த சீசனுக்கு 3 பெரிய பட்டி வாழைப்பழம் கொண்டு இறக்கி இப்போ வைத்திருக்கு பின்னுக்கு கராச்சிக்குள்ளே. அவை இது கடைகளில் வீசுகின்ற வாழைப்பழம் ஒரு நல்ல ஒரு சத்து என்பதால் அதை நான் பெற்றிருந்தேன். இப்படி நாங்கள் கண்ணால் காணுகின்ற சில பொருட்களை எமக்கு இலகுவாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி நன்றி. இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மோகன் அவர்கள் இருந்தால் ஏதாவது நிற்கிறேன். தொடங்கி கடைசியா பசங்க இடத்துல முடிச்சிட்டு இது என்னன்னா இந்த மனிதர்கள் குறை சொன்னீங்க தானே, அவர் செய்யலை இவர் செய்யலை அறிவாண்டு அதுவும் ஒரு என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் தானே. ஆமாம், மனித மனங்கள் மாசுபடுதல். டூ மச் டோக்கிங் வந்து ஒரு பொல்யூஷன் இல்ல மற்ற ஆட்களுக்கு, அமைதியை விரும்புகிற ஆட்களுக்கு. ஈழத்தமிழர்கள் கண்டவன் நின்றவனெல்லாம் குரூப் தொடங்கி, கண்டவன் நின்றவனெல்லாம் அமைப்புகள் தொடங்கி, கண்டவன் நின்றவெல்லாம் விடுதலை பற்றி காய்ச்சி, கண்டவன் நின்றவனெல்லாம் தேசியம் என்ற ஒரு புதிய வார்த்தையை அங்கிருந்து தொடங்கி தற்கொலை என்ற வரைக்கும் புதிய புதிய சொற்கள் ஜென்சி இப்படி எல்லாம் தொடங்கி இந்த என்வாயன்மெண்ட் சரியா பொல்யூட்டட் ஆகுது. என்னுடைய காதுகள் உங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கும் அது சரியா சொன்ன. அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கடந்த 30ஆம் தேதி எனக்கு யாரென்று தெரியாது.
நோர்வேயிலிருந்து தன் மகனின் பிறந்த நாளுக்கு 100 பூங்கன்றுகளை ஆலயத்துக்கு கொடுப்பதாக 2 வாரத்துக்கு மேல் கோண்டாவில் உள்ள பண்ணைக்கு கேட்டிருந்தார். பண்ணையாளர் எனக்கு அழைப்பு விடுத்தார். சிவா, இப்படி ஒரு ஆலயத்துக்கு பூமரங்களை கொடுப்பதற்கு நோர்வேயிலிருந்து தன் மகன் பிறந்த நாளுக்கு ஒருவர் பணம் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் இதை எடுத்து காரநகரிலே உள்ள சிவன் கோயில் கடைசியிலே சிவன் கோயில் மணியாரன் நான் அழைத்த அழைப்புகளுக்கு அழைப்பு எடுக்கவில்லை. பண்ணையாளர் எடுத்த அழைப்பிலே கதைத்து விட்டு சொன்னாராம், இங்கு ஆடு மாடுகள் பிரச்சனை, நீங்கள் வேற எங்கேயும் கொடுங்க உண்டு. அப்போ உடனே அந்த வாரம் நானும் எனது மகனது பிறந்த நாளுக்கு படங்கள் அனுப்பியிருந்தான். நான் இந்த செய்தியை அறிந்தவுடன் சொன்னேன், நல்லது, இனி நாங்கள் யாருக்கு தேவை இருக்கென்று எங்களை நாடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்போம். நான் நீங்கள் விரும்பின ஆலயங்களுக்கு, விரும்பின குடும்பங்களுக்கு கொடுங்க வேண்டும், அதை கொடுப்பித்து விட்டேன். எனவே இப்படியான நிலைமையும் ஒரு மாசுபடுத்தல் தான். உண்மை. இதுக்கு நாங்கள் தீர்வு காணலாமல் எங்கட சூழல்ல இப்படிப்பட்ட பொல்யூஷன்ஸ் வராம பாதுகாத்துக் கொள்றதுக்கு பிறகு அடுத்த சந்ததி பற்றி பிறகு யோசிக்கும். ஆமா தொடருங்கள். எனக்கு வாடிக்கையாளர்கள் சோதலிங்க அவர்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பினால்? என்னன்னு சொன்னால் போசனா, உலகத்துல இன்றைக்கு நாங்கள் சொன்ன இப்போ இதுவரை நீங்கள் பேசின விஷயங்கள், இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எல்லாம் சோல்வ் பண்ணக்கூடியது, இலகுவால் சோல்வ் பண்ணக்கூடியது. அது சமூகத்தில் இருக்கிற கட்டமைப்புகளும் சட்டங்களும் அரசுகளும் இலகுவாக மாற்றிக்கொள்ளக்கூடியது. இதுக்கு மேலாக உலகத்தில் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஏற்படுத்துகிற 3 முக்கியமான விஷயம், ஒன்று பெட்ரோலியம், 2வது பிளாஸ்டிக், 3வது இந்த 3 விஷயங்களுக்கும் இன்றைக்கு உலகத்தில் தீர்வு இருக்குது. முதலாவது ஓரை பற்றி பார்த்தால், ஓரில் இப்போ லேசர் பீம் பாவிக்க வலிக்கிட்டு, அது ஏதோ ஒரு வகையில் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை குறைக்கும் போல தான் இருக்குது. அது பாசிட்டிவான விஷயமா நான் இதில் சொல்லல, ஓர் இருக்கக்கூடாது. 2வது பிளாஸ்டிக்கும் பெட்ரோலியம், ரெண்டும் இன்டர் ரிலேட்டடான பொருட்கள். 2க்கும் மாற்றீடு இன்றைக்கு அதிக அளவுக்கு கொண்டு வரப்படுது. அது சில இடங்களில் மாற்றீடு செய்ய முடியாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். உதாரணமாக கார்கள், வாகனங்கள், பெரிய ட்ரெயின், ஃப்ளைட்டுன்னு சொல்லி விஷயங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் இல்லாமல் நாங்கள் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் திரும்ப ரீசைக்கிளிங் செய்யப்படுகிறது. பெட்ரோலியத்தின் யூசேஜ் நல்லாக குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கான திட்டங்கள் வரையறைகள் போடப்பட்டிருக்குது. 2038 2040 இங்கிலாண்டில் 40% ஆஃப் த கார் மஸ்ட் பி எலக்ட்ரிக்கல் கார்ன்றது பாலிசியாக இருக்குது. அப்படி உலகங்கள் இப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்த போதும் கடந்த மிக நீண்ட காலமாக நாங்கள் பாவித்த பெட்ரோலியம் பொருட்கள் அது என்விரான்மெண்டலில் சமூகத்தின் இந்த பூமியினுடைய வளிமண்டலத்தை மிகவும் மாசுபடுத்தி இருக்குது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு மிக மோசமான காலநிலை மாற்றங்களையும் திடீர் காலநிலைகளால் வர மலைகள், வெள்ளங்கள், வெப்பக்கங்கள் என்று பேர் பெற்று கொண்டிருக்கிறோம். இதுகளை ஒரு நாடுகள் முரண்பட்டாலும் ஓரளவுக்கு உலகத்தில் ஒரு 30-40% நாடுகள் இதை முயற்சி செய்து கடைப்பிடிக்குது. அப்படி கடைப்பிடிக்கிறதன் மூலம் இதுகளுடைய பாதிப்புகள் குறைஞ்சு நாங்கள் முன்னேறுவோம், வாழ்வோம் என்று நம்பிக்கொண்டிருப்போம். அவ்வளோதான் தானே நான் இப்போ சொல்லக்கூடியது. ஆகட்டும், பார்க்கலாம், பொறுத்திருப்போம். அப்படித்தான். சரி, அப்போ இனி நாங்கள் 8 மணி ஆகினபடியால் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். சிவாயுதம் சொல்ல போறீங்களா? இதிலிருந்து நாங்கள் இங்கு யூகேயில் நீங்கள் சொன்ன மாதிரி நியூஆம் கவுன்சிலில் இந்த அவர்களுடைய அந்த ஃபைன் அறவிடுறதும் அந்த இதுக்கு எந்த அளவு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கு வாக்கிடும் ஒவ்வொரு மக்களுடைய தொடர்பும் கவுன்சிலும் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் கவுன்சில் டெக்ஸ் வாங்குகின்ற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் அவர்கள் பிரசுரம் லோக்கல் பத்திரிகை மூலமோ ஏதோ ஒரு விதத்தில் சென்றடைவதற்கும் விழிப்புணர்வு சைன்களை வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது சம்பந்தமாக
நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பது நல்லது. இதை எடுத்து முடிவை ஏனைய கவுன்சில்களுக்கு நாம் பிரசு வழங்குவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல தீர்மானமாக இதை எடுத்துக்கொள்வது சிறப்பு நினைக்கின்றேன். நன்றி. நேரம் 8 மணி ஆகிவிட்டபடியால் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம். ஆகவே இத்தோடு நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. போசடா, எங்களோட ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து இருக்கிறார், ஈஸ்வரன் சொல்லி ஒரு ஆள். அவருடைய கருத்துக்களை கேட்டு போட்டு முடிக்கல. அநேகமாக கடை பூட்டேக்கா வருவார். ஈஸ்வரன் சொல்லுங்க. பரவாயில்ல, அவர் சொல்லுங்க. அவருக்கு அவர் பூட்டுறேன் தான் வருவார். இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க ஈஸ்வரன். நீங்க வரவேற்புரையே நல்ல வரவேற்புரையா இருக்கக்குள்ள பாரவங்கள் வரமாட்டாங்க. இல்ல, இந்த பூட்டுற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியா வந்தா நீங்க தொடங்கக்குள்ளே அழுகுறலோட தொடங்கினால் காத்து கொண்டிருப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைக்க மட்டும் அப்படி கிடையாட்டிக்கு கடைசி மட்டும் நான் இப்படி கேட்டுக்கொண்டே இந்த விஷயத்தை நீங்க கதைக்கிறத கேட்டுக்கொண்டே நான் என்ற அதே எண்ணத்தை முடிச்சிருவேன். நீங்கள் இப்படி கதைப்பதால் பாரவங்களும் வந்து மனநோக வரமாட்டாங்க, மனநோக கதைக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே ஹாலிடே என்று போறவங்கள் பெரும்பாலும் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அங்க ஊர்ல போய் வேலி அடைக்கிறதுக்கும் பாலா கிடந்த வளவுகளை அடைச்ச ஒரு கடை ஒன்று போடலாமா, இல்லை வீடு கட்டி கூலிக்கு கொடுக்கலாமான்ற எண்ணத்தோட போறவங்கள் தான் 80%. அதுக்குள்ள நீங்களும் அடங்கலாம், நானும் அடங்கலாம். எனவே அப்படி போய் வரக்குள்ள திருத்தேங்காய் எடுத்து பிள்ளையார் அடிக்கிற மாதிரி சில வேலைகளை செய்யறத சுப்பாத்தி ஹைலைட் பண்றாக்கெல்லாம் நீங்க கூட இங்கே சிவா அவர்கள் கணக்க முயற்சிகள் என்விரான்மெண்ட் நீர்நிலைகள் அது பற்றி கணக்க முயற்சிகளை எடுத்து வெற்றியும் கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரோக்ராம்களை செய்து கொண்டிருப்பவர்களில் நான் அறிந்ததில் அவரும் ஒருத்தர். நீங்கள் ஒரு தரம் இந்த குப்பைகளை கழிவுகளை எப்படி சேகரிப்பது, அந்த சேகரிப்பதற்கு ஹெவி வெஹிக்கிள் இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணுவதற்கு ஆரோட கதைச்சு நீங்கள் யாழ்ப்பாணத்து மாநகர சபையும் வடமாகாண அலுவலகங்களோடையும் தான் நீங்கள் கதைத்த ஏதோ ஒரு லொரிக்கு இவ்வளவு பணம் தேவை, ஒரு 3 அல்லது 4 லொரி இறக்கும் என்ற கதையையும் நீங்கள் கடைசியாக முடிச்ச நீங்கள். நான் அந்த நேரம் கதைத்த இது நாங்கள் இறுதி முடிவில் வார கதையை கதைக்கிறோம். ஆரம்பத்தில் நடக்கிற கதைகளையும் அதால் வார சிக்கல்களையும் ஆராயாமல் கதைக்கின்றோம் என்று நான் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அப்படி ஞாபகம் இல்லாட்டிக்கு நான் சொல்றது கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதாக இருக்கட்டும். என்ன நான் கூற வாரேன் என்று சொன்னால், ஆரம்பத்தில் முடியை கதைக்காமல் அடியிலிருந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை எப்படி செய்யலாம் என்ற ஒரு பிளானிங் கொண்டு வேணும். அந்த பிளானிங்கை எதுக்கூடாக செய்ய வேண்டும் என்ற வழிமுறை தெரிஞ்சு கொள்ள வேணும். அரசியல்வாதிகளை அப்ரோச் பண்ணி அந்த செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறன்னு சொன்னால் சரி வரலாம், ஆனால் பெரும்பாலும் அது முடிவடைகிற நிலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவங்க ஆக கூடினது 5 வருஷம் 3 வருஷ சபைகள், இல்லாட்டி 5 வருஷத்து சபைகள், இல்லாட்டி 2 வருஷத்து சபைகள், அவங்களோட அளவில் முடிஞ்சிடும். ஆனால் அந்த நிலையம் ஒன்று இருக்குத்தானே, அந்த நிரந்தர நிலையத்துக்கூடாக நாங்கள் செய்ய வேணும். முதல் பிளானிங் ஒன்று வேணும், ப்ரோபோசல் பிளானிங். நீங்கள் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதையும் கடைசி நிலைகளைத்தான் பார்க்கறது. சில வேளைகளில் சிவா நல்ல ஒழுங்காக நடைமுறையாக கதைப்பார். எனக்கு பிடித்த ஒரு முறை அது. அதில் வெற்றியும் கண்டு கொண்டு போனவர். எனவே முதல் பிளானிங்கை பற்றி கதைக்க வேண்டும். வேந்து அது என்ன மாதிரி நடைமுறையை பற்றி கவனம்,
அப்புறம் அதிலிருந்து ரிவ்யூ பண்ண வேணும். என்ன ரிசல்ட்ஸோ அந்த ரிசல்ட்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுறதுக்குரியது. இருந்தாப்பில் ஒரு மாகாண சபைக்கோ ஒரு கிராம சபைக்கோ பட்டண சபைக்கோ அதிகாரத்தை விட கடைசாக அரசாங்கம்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த அரசாங்கத்துக்கு போகும் இடத்து என்ன மாதிரி கொண்டு போக வேணும், எதை செய்ய வேணும், அங்கே போனதுக்கு பின்பு மாநசபை மந்திரியை விட மத்திய அரசு மந்திரி அதை தடுக்கலாம். அவரையும் எப்படி பிடிக்கலாம் என்று பிடிச்சு அதற்கு ஊடாக நடைமுறைப்படுத்த வேணும். நான் சுருக்கமாக கூறப்போன்னு சொன்னால், ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பிராந்தியத்துக்கும் பல்கலைக்கழகம் இருக்குது, டெக்னிக்கல் காலேஜ் இருக்கு, சீனியர் டெக்னிக்கல் காலேஜ். அந்த அறிஞர்களை அந்த கல்விமான்களை உள்ளடக்கி அதுக்கு ஒரு திட்டம் பிளானிங் ஒன்றை செய்ய வேணும். அப்படி அதிலிருந்து போய் பிறகு மினிஸ்டர்ஸுக்கு போக வேணும். இதுதான் நல்லொரு முறை என்றது தான் என்ற கருத்து. திறம்பட நடத்த வேணும் என்று சொன்னால் கல்விமான்களையும் அறிவாளிகளையும் உட்படுத்தி செய்ய வேண்டும். இது ஒரு திட்டத்தை நானோ நீங்களோ இதில் நீங்கள் படித்தவர்கள் அறிஞர்கள் இருப்பீர்கள். இதை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன நடைமுறைகளை கடைப்பிடிக்கலாம் என்று ஒரு 2 பேர் நிச்சயிக்கிறது இல்லை. ஒரு நிகழ்வால் இது ஒரு அத்திவாரமாக இருக்கலாம். அதற்குரிய உந்துகோல் எங்கு உள்ளது என்பதை தூந்து திருவி பிடிக்க வேண்டும். இப்படித்தான் நீர் பஞ்சத்துக்கு நீர் எப்படி சேர்க்கலாம், நீர் குறையை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்று காரநகர் பட்டின சபையில் நகரம் காரத்தீவு மக்களும் மிகவும் இதாக முன்னெடுத்தார்கள். இந்த யாழ்ப்பாண நகரை சுற்றி எத்தனை குளங்கள் இருந்தது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அது வளர்ச்சி குளங்கள் இருந்தது. அந்த குளங்கள் அவ்வளவும் கட்டிடமாகிவிட்டது. அந்த நேரத்தில் கட்டிடம் இருக்குது, குளம் இல்லை. கட்டிடத்தில் இருக்கிறவங்களும் நீர் தான் குடிக்க வேணும். அந்த நீர்நிலையில் அழிச்சு போட்டு தான் கட்டிடம் கட்டுறது. எங்கே வண்ணார குளம் கரிக்குது, வண்ணார குளம் கரிக்குது, புல்லு குளம் கரிக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் பிராமண குளம் எங்கே இருக்குது? கஸ்தூரியாலேருந்து இருந்தது வண்ணார குளம். ஓடைகள் கண்ணாடி கண்ணார குளம், புல்லு குளம் எங்கே இருந்தது? அப்படி நல்லூர் சுண்டுக்குழியில் மருதடி குளம், மரவடி குளம் இருந்தது. அப்படி ஆரிய குளம் மட்டும்தான் இப்போ ஒரு 4-5 கலம் தண்ணியோடு இப்போ காணக்கூடியதாண்டானே இருக்குது. அதுகம் பூத்த கோயிலும் அதுகம் இதுகம் பண்டார குளம், அந்த பூதராய குளம் அதெல்லாம் இல்லை. பின்ன இல்லாமல் போக்குள்ள அதை தடுக்கிறதுக்கோ அதுக்குரிய செயல் திட்டங்களோ அந்த நேரமும் அரசியல்வாதிகள் இருந்தவங்க, மாநகர அரசியல்வாதிகள், பாராளுமன்ற அரசியல்வாதிகள், பொதுமக்களும் இருந்தது. ஏன் அது விட்டு கொடுத்ததுக்கு பிறகு பஸ்ஸை விட்டுட்டு கை காட்டுற கூட்டமாக ஏன் இருக்கிறோம்? அது மாதிரித்தான் குப்பை அல்றையிலேருந்து பயலையிலிருந்து அதில் பயன் மட்டும் நாங்கள் கதைச்சி முடிக்கிறார்கள் தான். நான் ஒன்றில் ஈடுபட்டு ஒரு சிறிதளவு அது முயற்சி செய்து ஓரளவு வெற்றி பெற்று இப்போ ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு நிலையமாக இப்போ மாறி இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில். எனவே சரியான நேரத்தில் சரியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். சரியான முறையில் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். தலையில் 2 காலை பற்றி யோசியாமல் காலிலிருந்து தலை மட்டும் போக வேணும். எதுக்கும் எல்லா கண்ட்ரோலுக்கும் ஃபேக்ட்ரியோ எந்த ஒரு நிர்வாகத்துக்கோ ஃபேக்ட்ரிக்கோ
மத்திய அரசாங்கத்தோட தொடர்பாக இருக்க மட்டும் அது மத்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் தான் அதில் ஈடுபடும். அதை எப்படி பிடித்து விஷயத்தை முடிக்கலாம் என்றதை யோசிக்க வேணும். எனவே நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, ஒரு பேரறிஞனும் இல்லை, ஒரு நுண்ணறிவு கொண்டவனும் இல்லை. ஒரு பொதுவான பொது மக்கள் நலன் கருதி சொல்லக்கூடியதான் நான் சொன்னேனே ஒழிய இதில் பிழைகள் இருக்கலாம். எனவே இத்துடன் நேரத்தை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அண்ணா. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றேன். 2020 ஆரம்பித்த 20 வயசு இளைஞன் 20 மரங்களுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சியின் பயனா கடந்த காலங்களில் 97 கிராமங்களில் மரங்கள் நட்டது மட்டுமில்லை, அந்த தகவல்களை பதிவு செய்து ஆவணத்துடன் அரசுக்கு உரிய முறையில் சென்றது. அதிலிருந்து ஏற்பட்ட மாற்றம் எப்படி புத்தளம் சிலாவம் ஒரு ட்ரையாங்கிள் சிஸ்டமாக கோகனட் கல்டிவேஷனில் இருக்கிறதோ, அதேபோல் தற்பொழுது வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் கோகனட் கல்டிவேஷனிலே அரசு அது ஒரு ட்ரையாங்கிள் சிஸ்டமாக கொண்டு வரப்பட்டு கடந்த வாரம் முதல் ஒரு ஐடி கார்டு நம்பருக்கு 15 தென்னம்பிள்ளைகள் கொடுக்கும் பொறிமுறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு, இலவசமாக மானியமாக. ஆகவே இது ஒரு தொடர்ச்சியாக செய்த நகர்வுகளின் இன்னொரு கட்டமாக மாறி இருக்கிற 5வது எக்ஸ்போர்ட்டாக கோகனட் வர வேண்டும் என்ற எனது இலக்கு நோக்கி சிலருடன் நான் தனிப்பட்ட ரீதியில் சில இதுகளை தொடர்பு கொண்டு மெதுவாக நகர்த்தி கொண்டிருக்க அது நல்ல பயனை தந்திருக்கிறது. எனவே அண்மையில் இதே காரைநகரில் ஆளுக்கு 15 தென்னம்பிள்ளை வீதம் கொடுத்திருக்கிறார்கள் முன்னுதாரணமாக. இதற்கு முதல் வறுமக்கோட்டின் கீழ் இருந்த குடும்பங்களுக்கு 20 தென்னை கொடுத்திருக்கிறார். எனவே ஏனைய பிரதேசங்களும் முயற்சி செய்து இந்த அரச மானியங்களை தங்கள் ஊரில் தென்னையில் தன்னிறைவு என்ற நோக்கத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி நன்றி நன்றி. அதாவது நேரம் கருதி அதைத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். நல்ல பல கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தந்த திரு சோதிலிங்கம், திரு சிவராஜா, திரு ஈஸ்வரன் இவ்வளவு பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைந்து அதை அவர்களும் தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்தலாம். தனித்தட்ட சிவாக்கள் செய்கிற போல தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை செய்யலாம். அது நாங்களாகவே முன்னுக்கு வந்து அதை செய்தால் ஒரு ஆள் செய்தால் அது சமூகத்துக்கு பயன்படும், சமூகம் செய்தால் நாடு பயன்படும் என்று கூறிக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களை திருத்திக் கொள்ளுங்கள், சமூகம் தானாகவே திரும்பி என்று முடிக்கிறீர்கள். தன்னை திருத்திக்கொள், சமூகம் சூழல் தானாக திருத்திக்கும். சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி எல்லா உறவுகளுக்கு. இன்று சமுத்திரங்களை பாதுகாப்போம் UNO தினம் இன்றைக்கு. அதை ஞாபகப்படுத்தி நிறைவுக்கு வருவோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. பாட்டிக்கு மிக்க நன்றி.